வணக்கம். த கிரேட் வாரன் பஃபட் அவர்களின் 10 பண மந்திரங்கள். முதலில் சேமிப்பது, பிறகுதான் செலவு செய்யுங்கள். பலர் சம்பளம் வந்தவுடன் செலவு செஞ்சிடறாங்க, மீதம் இருக்கிறத தான் சேமிக்கிறாங்க. ஆனால் பஃபட் சொல்றது என்னன்னா, முதலில் சேமிப்புக்கு தனியாக எடுத்து வைங்க, பிறகு செலவுகளை திட்டமிடுங்கள். இதனால் கட்டாய சேமிப்பு பழக்கம் உருவாகும். நீண்ட காலத்திற்கு இதுவே முதலீடாக அடித்தளமிடும். புரியாத வியாபாரத்தில் முதலீடு செய்யாதீர்கள். ஒரு நிறுவனத்தின் வருமானம் எப்படி வருகிறது, அதன் வியாபாரிகள் எந்த மாதிரி என, போட்டியாளர்கள் யார், இவை புரியாமல் முதலீடு செய்வதால் அது சூதாட்டம் போல் ஆகிவிடும். உங்களுக்கு தெரிந்த துறையில் முதலீடு செய்வது அபாயத்தை குறைக்கும். நீண்டகால முதலீடுகள் தான் செல்வத்தை உருவாக்கும். விரைவான லாபம் தேடி அடிக்கடி வாங்கிக்க வேண்டாம். நல்ல நிறுவனத்தில் முதலீடு செய்து பல வருடங்கள் வைத்திருப்பதே காம்பவுண்டிங் மூலம் பெரிய செல்வத்தை உருவாக்கும். பொறுமைதான் முக்கியம். உண்மையான அபாயம் அறிவில்லாத முடிவு. சந்தை ஏற்றத்தாழ்வு அபாயம் அல்ல, நீங்கள் ஆய்வு செய்யாமல் எடுத்த முடிவே அபாயம். அறிவுடன் தகவலுடன் எடுத்த முதலீட்டில் தீர்மானம் நீண்ட காலுக்கு பாதுகாப்பானது. நல்ல நிறுவனத்தை நியாயமான விலையில் வாங்குங்கள். குறைந்த விலை என்பதற்காக எந்த நிறுவனத்தின் பங்குகளையும் வாங்க வேண்டாம். நல்ல நிறுவனம், நிலையான லாபம், வலுவான பெயர் உள்ள நிறுவனத்தை சரியான விலையில் வாங்குவது முக்கியம். வருமானம் தரும் சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள். வீடு, பங்கு, வியாபாரம் போன்ற வருமானம் தரும் ஆனால் மதிப்பு குறையும் பொருட்களில் அதிக ஆடம்பரம், தேவையற்ற செலவுகள், பணம் போடுவது செல்வத்தை வளர்க்காது. பணத்தை ஈர்க்கும் இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும். கடனை குறைத்து வைத்திருங்கள். அதிக வட்டி, கடன், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் உங்கள் வருமானத்தை சுரண்டிவிடும். முதலில் கடனை கட்டுப்படுத்துங்கள். கடன் இல்லாத வாழ்க்கை மன அமைதியை தரும். சந்தை ஏற்றத்தாழ்வுகளில் பயப்பட வேண்டாம். பங்குச்சந்தை உயர்ந்தாலும் குறைந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும். பேனிக்காக விற்றால் நஷ்டம் உறுதி. நீண்டகால நோக்கத்துடன் இருந்தால் சந்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். பஃபட் தினமும் வாசிப்பார். புத்தகங்கள், அறிக்கைகள், செய்தித்தாள்கள் இவை அனைத்தும் அறிவை வளர்க்கும். அறிவு அதிகமானால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள். அதிக ஆடம்பரம், தேவையற்ற செலவுகள் செல்வத்தை குறைக்கும். எளிமையான வாழ்க்கை உங்களுக்கு அதிக சேமிப்பையும் முதலீட்டையும் தரும். பஃபட்